டால்ஃபின் ஸ்ரீதர், நீங்க வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய உரை, நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அடுத்து எதை நோக்கி நகரப் போகிறது அப்படிங்கிறது? ஒரு போர் பதற்றம் தணிந்திருக்குன்னு ஒரு சிவிலியன்ஸ் அதாவது காமனா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு, ஒரு ஒரு பதட்டம் குறைஞ்சிருக்குது. ஆனால் இது நம்ம ஒரு பக்கம் இதை வெற்றியாக பார்ப்பது இதெல்லாம் ஓகே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி நகர்த்த போறோம், இந்த எல்லையோர நாடுகளுடனான உறவை எப்படி நாம பலப்படுத்திக்க போறோம், எப்படி நம்ம பயங்கரவாதத்திலிருந்து மீள போறோங்கிற இந்த பல கேள்விகள் இதற்குள் இருக்கிறது. அதற்கான விடை இன்னைக்கு பிரதமர் உரையில் இருக்குமா? அதாவது ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் வந்த பிறகு, பயங்கரவாதிகள்னால 25 அப்பாவி உயிர் பறிபோன பிறகு, உடனடியாக பாரத பிரதமரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ அந்த இடத்துக்கு போனதிலிருந்து தொடங்கி, உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல, ஜெய்சங்கர் அவர்கள் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் எத்தனை நாடுகளுடைய தலைவர்களோட எப்படி பேசுறது, இது விஷயமாக நிதானமான ஒரு அணுகுமுறை. நமக்கு உள்ளுக்குள்ளார நமக்கு கோபம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும் அதை எப்படி நாம் இதை வெற்றிகரமாக அதை சரி பண்ண முடியும், அதுக்கு தான் நம்ம பொறுத்திருந்து 13 நாளுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய ஒரு தாக்குதல், அது கூட ரொம்ப தெளிவாக நம்மளுடைய இலக்கு இன்றைக்கு கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம், பயங்கரவாதத்திற்கு எதிரான நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை, 0 என்பது தான் நம்மளுடைய கட்சி பாரதத்தினுடைய நிலைப்பாடு, இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி இன்றைக்கி அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. எந்த நாடும் எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான அனுமதியை நாங்கள் யாருக்கும் தரலை, அவசியமும் இல்லை எங்களுக்கு. இதில் பேசுறதுக்கே ஒன்றுமே இல்லையே. பாகிஸ்தானை பொறுத்த வரையில் 2 விஷயம் தான் நம்ம பேசலாம்னு நாம் நினைக்கிறோம். ஒன்று, ட்ரம்ப் ரொம்ப பெருமையாக எக்ஸ்தலத்தில் குறிப்பிடுகிறார், நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும், 2 பேருக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி வச்சோங்கிறத அவர் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அறிவிக்கவே செய்கிறோம். நேற்றுக்கு நம்மளுடைய முப்படை தளபதிகளுடைய தலைவர்களுடைய கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பல விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் அழகாகவும் அவங்க சைடில் எவ்வளோ பாதிப்பு வந்தது. நம்ம 9 இடத்துல பயங்கரவாதிகளுடைய நேரடியாக ஒரே ஒரு சிவிலியனுக்கோ ஒரே ஒரு சாதாரண மக்களுக்கோ ஒரே ஒரு இராணுவ வீரனுக்கு கூட நம்ம அடிக்கலை. நாம் அடித்தது முழுக்க பயங்கரவாதிகளுடைய முகாமை தாக்கினோம். பயங்கரவாதிகளுடைய தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்கள், பயங்கரவாதிகளுடைய அடுத்த தளபதிகளெல்லாம் நம்ம ஒரு 100 பேரை நம்ம அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி அந்த பயங்கரவாதிகளும் நாங்களும் பயங்கரவாதிகளுக்கு கை வச்சா நாங்கள் தானாக வருவோம் அப்படின்னு சொல்லி வந்த இராணுவத்தினுடைய பாகிஸ்தான் இராணுவம் கூட 40 பேருக்கு மேலே நம்ம இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வீரர்கள் இந்த 3 நாளில் நம்ம எதிர்வினை மட்டும்தான் நாம் ஆற்றினோமே தவிர நாம் போருக்கு போகலை, நாம் எதுவுமே பண்ணல, ரிட்டாலியேட் நாம் அவர்கள் கொடுத்த செயலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம், அவ்வளோதானே தவிர நாம் எதுவும் இதில் போர் என்பதற்கான வார்த்தையே வராதனால சீஸ்ஃபயர் என்பதற்கான போர் நிறுத்தம் என்பதற்கான வார்த்தையும் கூட இதில் ஏற்படுவதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் பிரதமர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 விஷயத்தில் தெளிவாக இருக்கோம். பயங்கரவாதிகளோட எங்களுக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரே சொல்கிறாரு, 30 வருஷமாக பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் தீனி போட்டு வளர்த்து வரோம், வேறு வழி இல்லை, அது பல நாடுகளுடைய நிர்பந்தம் காரணம்னு அவர் நேரடியாக தொலைக்காட்சியில் பேசுகிறாரு. ஸோ பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு இருக்கிற நிலையிலேருந்து மாறி பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, உண்மையிலே பயங்கரவாதத்தினால பாதிக்கப்பட்ட நாடாக பாகிஸ்தான் இருந்தால் பயங்கரவாதத்திலேருந்து நாங்கள் உங்களுக்கு பயங்கரவாதிகளெல்லாம் ஒப்படைக்கிறோம், அதுதான் முதல் பேச்சாக இருக்கணும். 2வது விஷயம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், ஏற்கனவே அது பேரே என்ன, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான். அதனால் காஷ்மீரை அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பாரதத்துக்கு ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் வேணால் நாங்கள் தயாராக இருக்கிறோமே தவிர மற்றபடி அவங்களுக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்க முடியும். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த நம்மளுடைய வீரப்பெண்மணி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது துப்பாக்கி சத்தத்துக்கு நடுவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது அந்த குரலை எடுபடாது. முதல்ல பயங்கரவாதத்துக்கான ஆதரவை நிறுத்துங்க, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறத, பயங்கரவாதத்துக்கு நீங்கள் உரம் போடுவதை நிறுத்துங்க, பயங்கரவாதிகளை எங்களுக்கிட்ட ஒப்படைங்க. நம்ம கந்தகார் விமான நிலையத்தில் கடத்தல்லேருந்து தொடங்கி இப்போ நடந்த லேட்டஸ்ட்டு புல்வாமாவிலேருந்து ஊரியிலேருந்து எல்லாத்துக்கும் யார் காரணமானவங்களோ அவர்களை நாங்கள் தண்டிக்கிறோம், அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருங்க, தண்டிக்கிறது நீங்கள் உதவி பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான நாடாக இருக்க முடியும். ஆகையினால பாகிஸ்தானுக்கிட்ட நமக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது. நம்மளுடைய வெளியுறவுத்துறையினுடைய சக்ஸஸ், நம்மளுடைய வெளியுறவுத்துறை நம்மளுடைய என்ன தந்திரம்னு சொன்னால், நம்ம எல்லா ஜேடி வான்ஸை என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், எங்களுக்கு அது வேலை இல்லை,
எங்களுக்கு 2 நாட்டுக்கு மத்தியஸ்தம் பண்ணி ஈவன் சைனா அவர் உட்பட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே அவங்களுடைய வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்க, மரியா ரூபியாவுடைய அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது, நாங்க அவங்க பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறோம், இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறோம். நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். நாம வந்து பதில் தாக்குதல் பண்றோம். அப்பாவி மக்களுடைய உயிருக்காக யார் காரணமாக இருந்தார்களோ அந்த பயங்கரவாதிகளை நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம். அதுதான் நம்மளுடைய இலக்கே தவிர அதுல வேற மாற்று கருத்தே இல்லை. ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம். சர்வதேச அரங்கில நாம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோங்கிறது ஒன்று. இங்க எல்லா எதிர்க்கட்சிகளும் உங்களுக்கு பின்னால், அதாவது இந்திய அரசிற்கு பின்னால் நின்றது யாருமே நிச்சயமா சின்ன வார்த்தை கூட சொல்லல. ஆனால் அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் கூட்டணும்னு கேட்கிறாரு. பிரதமர் அதை வந்து அதுல விளக்கம் கொடுக்கணும், பிரதமர் சொல்லணும் நாம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லணும் ஒரு கேள்வி. அது நியாயமான கோரிக்கை. சற்று நேரத்தில் 8 மணிக்கு பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்க போறாரு. நமக்கெல்லாம் தெரியும். இதுல உண்மையிலே 140 கோடி மக்களும் ஒருமுகமாக நாட்டின் பால நாட்டினுடைய இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, நரேந்திர மோடி அவர்களும் சரி, இந்த அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு ராஜரீகமான நடவடிக்கை எடுத்ததுனால தான் நம்ம அனைவருமே இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தேசிய கொடியேந்தி ஒன்று நடந்து செல்வது என்பதெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசினதெல்லாம் நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் காங்கிரஸ்காரங்க பிஜேபின்னு இல்லாமல் அவங்க நாட்டின் பால தேசியத்தின் பால நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு என்பது நம்ம அனைவரும் 140 கோடி மக்கள் ஒன்று என்பதாக ஒரு நிலை எடுத்திருக்காங்க இல்லையா. இது வந்து உண்மையிலே நம்ம பாரத நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுக்க விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம்தான். பிரதமர் இது விஷயமாக பேச போறாரு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறீங்க, எல்லாரும் உள்துறை அமைச்சர் வருகிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, பிரதமர் ஏன் அவ்வளவு முக்கியமான மீட்டிங்க்கு வரலன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு விஷயம், பிரதமர்லாம் எவ்வளவு தூரம் இதுக்காக 1 மணி நேரம் கூட தூங்காம ராத்திரி பகலா இந்த 10 நாளா எவ்வளவு 22ஆம் தேதி நடந்ததுலேருந்து பாதியில் வந்து ரத்து பண்ணிட்டு வந்தார் இல்லையா சவுதி அரேபியா பயணத்தை, அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய 24 மணி நேரம் உழைச்சு கொண்டிருக்க ஒரு பிரதமராக இருக்காரு. நமக்கு இதெல்லாம் தெரியும். பிரதமர் இன்னைக்கு 8 மணிக்கு சொல்ல போகிற விஷயம் நிறைய நமக்கு நாட்டு மக்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, இதில் பாகிஸ்தான் சொல்கிறது அவங்க அமெரிக்கா தலையிட்டாங்க, இவங்க சொல்கிறாங்க, சைனா கூட என்ன சொன்னாங்க, நாங்க கவலை அளிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்களே தவிர ட்ரம்போட அதிகாரப்பூர்வ பக்கத்துல போட்ட எக்ஸ் தல ட்வீட்டுகள் வந்து ஒரு சில விஷயம் பாருங்க. எழுப்புதில்ல. அவங்க ஜேடி வான்ஸ் பேசுனதும் சரி, அமெரிக்க அதிபருடைய எக்ஸ் ட்விட்டரில் அவர் போட்டதும் சரி, என்ன சொல்லியிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள்லாம் வந்து செத்து கேஷுவாலிட்டி வர்றதுக்கு உயிரிழப்பு இருக்கிற அபாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. யார் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, கடைசியாக நாம் ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணோம், அந்த நூர்கான்ற ஒரு இடத்துல. அதில் 10ஆம் தேதி 11 ஏர்பேஸில், பாகிஸ்தானுடைய ஏர்பேஸில் 11 அடித்தோம் இல்லையா, அதில் அந்த நூர்கான்ற இடத்தினால அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயம் வந்தது. காரணம் என்ன என்றால், அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிற இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஏதோ சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் திரும்ப போய் இது 3:35க்கு ஆன்லைனில் வந்தது யார் முதல்ல, அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நாமளும் சரி அமெரிக்காவுடைய அதிபர்கிட்ட துணை அதிபர்கிட்ட பேசும்போது சரி இந்த போர் நிறுத்த நடவடிக்கை நாமளும் தயாராக இருக்குன்னு சொல்கிறோம். இதில் நாம தான் ரொம்ப சமயோசிதமாக நாட்டுக்காக நாம் என்ன நினச்சிருக்கோமோ அதில் பின்வாங்கலை. நாம் எங்கேயும் போரை விரும்பலை. போரை வந்து நாம் வந்து நடத்தினாதானே அது வந்து போரை வந்து சீஸ்ஃபயருக்கு வேணும். நாம் தற்காப்பு கொள்கிறோம். நமக்கு யார் பயங்கரவாதிகள் யார் நம்ம நாட்டினுடைய சாதாரண மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ 2019 ரொம்ப அமைதியாக அது வந்து நடந்து கொண்டிருக்குது. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஊரில் நடந்த பதிவை விட 65 விழுக்காடு அதிகமாகலாம் அங்கே பதிவாச்சு. மக்களுடைய ஆதரவு இருந்தது. மக்கள் வந்து ஒருங்கிணைந்த நாடு பாரதத்தோட காஷ்மீர் இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களும் விரும்பியிருக்காங்க. அங்கே இருக்கிற உமர் அப்துல்லா இதுக்காக எவ்வளோ தூரம் பேசுகிறாரெல்லாம் நமக்கு தெரியுது. அதனால இதில் காஷ்மீர் விஷயத்துக்காக பேசுவதற்கு எந்த நாட்டுக்கும் அருகதை இல்லை. நாங்கள் அதை அனுமதிக்கவும் முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கோம். காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் வந்து நாம பேசணும், ஒப்படைக்கணும்னா அதுக்கு தயாரா அமைதி வேணும்னு பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையோட இருக்கணும், ஒரு பதட்டத்தோடயே எப்போதும் இருக்கும். இப்ப காஷ்மீருக்கு மட்டும் அல்ல பிரச்சனை. இந்த முறை நாம் கவனிக்கக்கூடியது, முன்பெல்லாம் காஷ்மீருக்கு ஒரு தாக்குதல் இல்ல காஷ்மீரிலிருந்து எல்ஓசி பார்டர்ல ஒரு தாக்குதல்னா அதே எல்ஓசி பார்டர்ல வரும். இந்த தடவை எல்லையோர மேற்கிந்தியா முழுவதுமே பாதிப்புக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோம். குஜராத் தொடங்கி ராஜஸ்தான் தொடங்கி அங்க வந்து பஞ்சாப் வரைக்கும் அந்த பாதிப்புக்கு ஒரு பதட்டம் இருந்ததையும், நம்மளுடைய டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் உடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம பெருமையா சொல்லலாம். ஆனால் இந்த பதட்டம் இதோடு நிக்குமா, இனியும் வருமா, அதை நாம் எப்படி தீர்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் விட்டொழிக்கிற வரையில இது இருக்க தான் செய்யும். அதில் வந்து
ஆப்ரேஷன் சிந்தூர் 1 2.0 3.0 அது தொடரும் தான். ஏன்னா பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதை நாம் வழியை போய் எதுக்கும் போர் நம்ம போய் இடம் பிடிக்க போகல, நம்ம நாடு பிடிக்க போகல, நமக்கு அது இன்டென்ஷனும் கிடையாது. நாம் உலகத்தில் இன்றைக்கி பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம், 5வது இடத்துல இருக்கோம், 4வது இடத்துக்கு போகணும், 3வது இடத்துக்கு போகணும், இன்னும் நமக்கு நிறைய டார்கெட் இருக்குது. ஆனால் இது பல நாடுகளுக்கு இது கண்ணை உறுத்துது. தெற்காசியாவில் இப்படி ஒரு சைனாவுக்கு போட்டியாக ஒரு பொருளாதார வல்லமை உள்ள நாடாக பாரத நாடு வரும்பொழுது இது பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இயற்கை தான். ஆகையினால நாம் எப்படி இன்றைக்கி உணர்ந்திருக்கோம், ஒன்றாக 140 கோடி மக்களும் இருப்போம் என்பதே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். பேசுவோம்.